மிகவும் அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலும் வாழ்த்துதலையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்த கூடுகைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் இணையதளத்தில் இணைந்து தேவா நான் எதினால் விசேஷித்தவன் என்று தொடங்கும் பாடலை அனைவரும் இணையதளத்தில் இணைந்து பாடலாம்.
நம்முடைய கூடுதலை துவக்க ஜபத்தில் நம்மை நம்முடைய சகோதரர் முரளி அவர்கள் வழிநடத்தும்படி அந்த ஜெபம் செய்வோம். சர்வலோகத்தையும் படைத்து வானாதி வானங்களில் வீட்டிற்கும் எங்கள் அன்பின் பரலோகத்திலாவே அப்பா, இந்த ஒரு நாளை அப்பா நாளைகளின் ஜீவனோடு தந்த கிருபைக்காக கூட நன்றிகளை எடுக்கும் தந்தையே. அப்பா, இந்த ஒரு மாலை பொழுதில் அப்பா சிறு குடும்பமாக அப்பா எங்களை கூட்டு சேர்த்து ஒரு சத்திய வசனங்களை தியானிக்கும்படியான ஒரு மாபெரும் கிருபையும் பாக்கியம் தந்ததற்காக கூட நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தந்தையே. அப்பா, இதோ இந்த ஒரு நாளையில் அப்பா நீர் கொடுக்கிற சத்திய ஆகாரத்தை அப்பா நாங்கள் உட்கொண்டு எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இன்னும் நாங்கள் அதிகமாக ஓடி தந்தையே உண்மை சீக்கிரமாக அப்பா முகமுகமாக காண அப்பா இந்த பாதைகளுக்கு திரும்பி புரியும்படியாக கூட உங்களிடம் சென்று மன்றாடுகிறோம் தந்தையே. அப்பா, இந்த ஒரு ஓசியா படத்தை அப்பா பேசக்கூடிய சகோதரி அப்பா மறைத்து அப்பா ஒரு பரிசுத்தாவின் மூலம் அப்பா நீர் கொடுக்குற அப்பா தீப வசனங்களை அப்பா வெளிப்படுத்தும்படியாக கூட உங்களிடம் சென்று மன்றாடுகிறோம் தந்தையே. அப்பா, இந்த ஒரு கூடுகை துவக்கம் முதல் முடிவு வரை இப்போ உங்களுக்கு பிரசன்னம் எங்களுடைய மத்தியிலிருந்து வழிநடத்தும்படியாக எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் கண்மலையின் ராஜாவுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென். வேத பாடத்தில் நம்மை நம்முடைய சகோதரர் ஜீவன் கிறிஸ்தேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களும் அன்புக்குரிய சகோதரிகள், மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டிக் கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் அடுத்த பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போறது ஒரு நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். சாப்டர் நம்பர் 5 பார்ட் நம்பர் 1 கிளாஸ் நம்பர் 14 நாம் கடந்து செல்லலாம். ஸோ இந்த அதிகாரத்தினுடைய கான்டெக்ட் என்ன ஒரு காரியத்தை குறித்து தேவன் ஓசியா தீர்க்கதரிசி மூலம் சொல்றது தெரியுங்களா? அஞ்சாம் அதிகாரம். ஓகே, அஞ்சாம் அதிகாரத்துக்கு ஒரு டைட்டில் வைக்கணும்னா என்ன டைட்டில் வைக்கலாம்? அந்த டைட்டில் வைக்கணும்னா அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கிளியரா புரிஞ்சுக்கினா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைக்க முடியும். ஸோ அதுல என்ன ஒரு விஷயத்த பேசுறார் ஓசியா தீர்க்கதரிசி மூலம். ஸோ திரும்பியும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஒரு கிளாஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது குறித்துக்கான ஒரு ஸ்டடி இருந்துச்சுன்னா தான் வந்து நமக்கு வந்து கிளியரா இருக்கும். தேவனும் அந்த ஒரு காரியத்துல தான் தெரியப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சாம் அதிகாரத்துடைய டைட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கம்மிங் ஃபார் இஸ்ரேல் அண்ட் ஜூதா. அதாவது 10 கோத்திரத்துக்கும் 2 கோத்திரத்துக்கும் வரக்கூடிய பனிஷ்மெண்ட் என்ன சொல்லலாம், தண்டனைகள். தேவன் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பனிஷ்மெண்ட் யாருக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல போறாருன்னா இஸ்ரேலுக்கும் யூதா ஜனங்களுக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? 10 கோத்திரத்துக்கும் 2 கோத்திரத்துக்கும் வரக்கூடிய பனிஷ்மெண்ட் குறித்து என்ன பண்ண போறாருன்னா
இந்த அதிகாரத்துல சொல்ல போறாரு. இதுவும் ஏறக்குறைய போன அதிகாரத்துல நம்ம பார்த்த மாதிரியே இந்த ஒரு பனிஷ்மெண்ட் வரதுக்கான காரணத்தையும் சொல்ல போறாரு. அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறார் அப்படின்ற ஒரு காரியத்தையும் என்ன பண்ண போறோம் அதிகாரத்துல நம்ம பார்த்த மாதிரியே இது ஒரு இந்த அதிகாரத்துல நாம பார்க்கலாம். ஓசியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 5ஆம் அதிகாரம் 1ஆம். ஓசியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆசாரியர்களே இதை கேளுங்கள். ஆசாரியர்களே இதை கேளுங்கள். சோ இப்போ யார் போய் தீர்க்கதரிசனம் சொல்றது? பாருங்க, யார் போய் தீர்க்கதரிசனம் சொல்றது? ஓசியா போய் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தீர்க்கதரிசனமா சொல்றாரு. யார்கிட்ட போய் தீர்க்கதரிசனம் சொல்றாரு? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மெயினா 10 கோத்திரம் தான் யாருடைய டார்கெட்டட் ஆடியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசியா தீர்க்கதரிசியுடைய டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ அதன் அடிப்படையில இப்போ யார இந்த மையப்படுத்தி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசாரியர்களே இதை கேளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே கவனியுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே கவனியுங்கள். ராஜாவின் வீட்டாரே செவி கொடுங்கள். ராஜாவின் வீட்டாரே செவி கொடுங்கள். இந்த நியாய விசாரிப்பு உங்கள் மேல் செல்லும். இந்த நியாய விசாரிப்பு உங்கள் மேல் செல்லும். அதாவது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா this judgment is against you அப்படின்னு சொல்றாரு. இப்ப தேவன் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க போறாராமா. அந்த நியாய தீர்ப்பு யாருக்கு விரோதமா கொடுக்க போறாராமா? இஸ்ரேல் ஜனங்கள், ஆசாரியர்கள், ராஜாவின் வீட்டாருக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய நியாய தீர்ப்பை சொல்ல போறாரு. நீங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நீங்கள் அப்படின்னா இந்த நீங்கள் யார் யார் வருவாங்க? இப்போ இந்த 3 குரூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுக்குள்ள இந்த நீங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ள வருவாங்க. நீங்கள் மிஸ்பாவில் கண்ணியும் தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையும் ஆனீர்கள். தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையும் ஆனீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன சொல்ல வர இந்த வசனத்துல? இந்த வசனத்துல என்ன சொல்ல வர? அதை நம்ம பார்க்கணும்னா ஏன் இந்த இப்படி ஒரு 3 குரூப்பை சொல்றாரு தேவன்? இஸ்ரேல் ஜனங்கள், ஆசாரியர்கள், ராஜாவின் வீட்டார். ஏன் இப்படி ஒரு 3 குரூப்பை மையப்படுத்தி சொல்றாரு? என்னங்க 3 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. இந்த 3 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா ஒரு டைட்டில் மாதிரி கொடுக்கணும். என்னென்ன டைட்டில் கொடுக்கலாம்? என்னென்ன டைட்டில் கொடுக்கலாம்? உதாரணத்துக்கு இஸ்ரேல் வம்சத்தார் யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காமன் பீப்புள். புரிச்சுங்க நான் சொல்றது? ஒரு வெகு ஜனங்கள். ஓகேங்களா? ஒரு சராசரியான மனிதர்கள் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யூதர்கள். அவங்கதான் இஸ்ரேல் வம்சத்தார். மெயினா இதுல இஸ்ரேல் வம்சத்தாருக்கு 10 கோத்திரம் வருவாங்க. ஆசாரியர்கள் என்னன்னு சொல்லலாம்? இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள் ரிலிஜியஸ் லீடர். ஓகேங்களா? ஆசாரியர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரிலிஜியஸ் லீடர். அதே மாதிரி இந்த ராஜாவின் வீட்டார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க யாருங்க? இவங்க வந்து சிவில் லீடர். அப்படின்னா மெயினா ஒரு தேசத்தை நடத்துறது இந்த 2 வகையான லீடர்ஸ் கிட்ட தான். புரிச்சுங்களா நான் சொல்றது? அரசியலுக்கு உட்பட்ட அனைத்து விஷயங்களும், சமுதாயத்திற்கு உட்பட்ட அனைத்து விஷயங்களும் யாருடைய அண்டர்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாவின் வீட்டார், அதாவது சிவில் லீடர். ஓகேங்களா? சோ ரிலிஜியஸ் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் தேவனுடைய அனைத்து காரியங்களையும், தேவனுக்கு உண்டான அனைத்து காரியங்களும் யார் தான் வழிநடத்தி போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். சோ இவங்க மெயினா பர்டிகுலரா இந்த மெயினா இந்த லீடர்ஸ் எப்படி இருக்காங்களாமா, நீங்கள் மிஸ்பாவிலே கண்ணியும் தாபோரில் விரிக்கப்பட்ட வலைமானீர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணி வலை அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் அழகா போட்டு கன்னி வலை. அது என்ன? கன்னி வலைன்றது ஒரு கனி. ஓகே, இது வந்து வலை. சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர் இருக்கு பாத்தீங்களா? இந்த பிக்சர் என்ன? கன்னி. கன்னி. ஓகேங்களா? இது என்னது? இது வந்து வலை. ஓகேங்களா? ஆக்சுவலா ரெண்டுமே ஒரே பர்பஸ்க்கு தான் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. என்ன பர்பஸ்னா பறவைகளை பிடிக்கிறது. அது ஓகே. இது ஒரு ட்ராப். புரிஞ்சுங்களா? அதாவது அப்படியே ஒரு விஷயத்தை அப்படியே ஆசை காட்டி என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா வலையில விழ வச்சிருக்காங்க. அப்புறம் வேட்டையாடிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? உதாரணத்துக்கு இந்த பறவை வருதுன்னா அந்த பறவை எதுக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா அந்த பறவை பிடிக்கப்பட்ட பிறகு என்ன ஆயிரும்? அதுக்கப்புறம் அப்படி ரொம்ப பாதுகாத்து வச்சிருக்காங்க. அது பிடிக்கிறாங்களா? அது என்ன பண்றாங்க? கொன்றுவாங்க. இது யாரு வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்டர், வேடர்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வைப்பாங்க. சோ இந்த வேடன் இந்த ஒரு காரியத்தை பண்ற மாதிரி
எங்க நடக்குதா இந்த சம்பவம்? மிஸ்பாவில் கண்ணியும் தாபோரில் விரிக்கப்பட்ட வலைமானியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஏன் இந்த ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க? அப்படின்னா என்ன ஏதோ ஒரு மீனிங் இருக்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம கிளியரா பார்க்கணும். ஸோ அப்படின்னா மிஸ்பா அப்படின்ற ஒரு ஊர் எங்க இருக்கு? அந்த இடம் எங்க இருக்கு? எங்க இருக்கு மிஸ்பா? நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 29ஆம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினது. அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். சொல்றது சோ கீலேயாத் மலைகள் இருக்கக்கூடிய ஏரியால இருக்கக்கூடிய இடம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிஸ்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். மிஸ்பா அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? மிஸ்பா அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம்? மிஸ்பா அப்படின்ற பேருக்கு இல்ல, யாரோ கரெக்டா சொன்னீங்க, சுத்தமா சொல்லுங்க சொல்லுங்க என்ன? வாட்ச் வெரி குட். சோ மிஸ்பா அப்படின்ற ஒரு வேர்டுக்கு ஹீப்ரு வேர்டு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ச் டவர் அப்படின்னு அர்த்தம். வாட்ச் டவர் என்ன அர்த்தம்? காவல் கோபுரம். அதுல என்ன பண்ணுவாங்க? கண்காணிப்பாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ ஒருத்தர் காவல் கோபுரத்துல இருக்கிறாங்கன்னா காவல் கோபுரத்துல இருந்து ஈஸியா நடக்கக்கூடிய காரியத்துல என்ன பண்ணிடலாம்? அப்சர்வ் பண்ணலாம். மேஜரா ஒரு தேசத்தை எதுக்கு வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிரிகளுக்கு இருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஆபத்துகளை தவிர்க்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மிஸ்பா அப்படின்ற ஒரு பேருக்கு அர்த்தம் அதுதான். ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மிஸ்பாவில என்ன இருக்கிறீங்கன்னா கண்ணியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையுமானீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு இடத்துல இந்த ஒரு ட்ராப் வச்சிருக்காங்களாமா. ஏதோ ஒரு ட்ராப் வச்சிருக்காங்க. யார் வச்ச ட்ராப் இது? யார் வைக்கிறது? யார் வைக்கிறது? நீங்கள் அப்படின்ற. அப்படி நீங்கள்லாம் இதுக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்க? ஆசாரியர்கள். மெயினா ஃபர்ஸ்ட் யாருக்கு ஆரம்பிக்கிறாரு அந்த வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஆசாரியர்களுக்கு தான் மெயினா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா தேவன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. அதுக்கு அடுத்து நீங்க ரெண்டு குரூப்பா வராங்க. இவங்க அப்படி ஆயிட்டாங்களா? புரிஞ்சுங்களா? அப்படி இவங்களே என்ன ஆயிட்டாங்களா? வலையும் ஆணியர்கள் என்ன அர்த்தம்? அப்போ அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்னார், இந்த கண்ணி, வலை இருக்கு இல்லையா, இது வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? மற்றவங்களை பிடிக்க முடியும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி யார் ஆயிட்டதாமா? இவங்க அப்படி ஆயிட்டாங்க. ஓகேங்களா? அதுவும் பர்டிகுலரா இந்த இடங்கள்ல இப்படி ஆயிட்டதா தேவன் என்ன பண்றாருன்னா ஓசியா தீர்க்கதரிசி மூலம் போய் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தாபோரின் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது என்ன தாபோர் மலை அப்படின்னு? என்ன மலை? தாபோர் மலை. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. தாபோர் மலை அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன ஆனாருங்க? மறுரூபம் அடைஞ்சார். ஞாபகம் இருக்குங்களா அந்த காட்சி? என்ன காட்சி அது? யார் யார் வருவாங்க? பேதுரு, மோசே, பேதுரு, யார் யார்? யோவான், யாக்கோபு. ஓகேங்களா? அந்த காட்சியில யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மோசே அண்ட் எலியா. ஓகேங்களா? சோ இந்த மலை தான். ஆனா இந்த மலை வந்து பின்னாடி நடந்த சம்பவம். முன்னாடி இந்த மலையில என்ன ஆயிட்டாங்க? என்னங்க புரியல? எல்லா ஜனமும் விழ வைக்கிறாங்க. கிட்ட வந்தீங்க வேற இதை வச்சு எப்படி விழ? இதை வச்சு எப்படி விழ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே அதே வரலாறு தான். 10 கோத்திரத்தினுடைய மேஜர் ஒரு மிகப்பெரிய ஒரு இடர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தானன். ஓகேங்களா? ஆல்டர்னேட்டா தேவனுடைய ஆலயத்துக்கு போய் வழிபடாம இருக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன பண்ணிட்டாங்க? இந்த இடத்துல சிலையை வச்சாச்சு. என்ன வச்சாச்சுங்க? கண்ணுக்குட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்ச ஒரு விஷயத்த நாம கிளியரா பார்க்கணும். சோ ஸோ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடம் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு இடத்துல இருந்து மேஜரா போய் பார்க்கும்பொழுது என்ன கிளியரா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வாட்ச் டவர் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இதுவும்
மலைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் மிஸ்பாவும். சோ அப்ப கிளியரா என்ன வியூ தெரியும்? என்ன வியூ தெரியும்? கீழே நடக்கிறது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். அதே நேரத்துல அங்கேயும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை பண்ணிருக்காங்க. இவங்க இப்படி போனதுனால ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு விஷயத்தை வச்சதுனால இவங்களே என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வலையா இருக்கிறாங்க. அதுல யாரு விழுந்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை அதுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாட்டி விழ வச்சிருக்காங்க. புரிஞ்சுங்களா சொல்றது? மாட்டி விழ வச்சிருக்காங்க. சரி, அது ஓகே. இவங்களுடைய தவறுனால இவங்க தவறு பண்ணி ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருந்து இப்படி வலையானாங்கன்றது ஓகே. பட் ஏன் இந்த மெயினா இந்த ஒரு பர்டிகுலர் இடத்தை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதர் பிராங்க் சொல்லியோ ஒரு அழகான ஒரு விளக்கத்தை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு. சோ கிளியரா தான்லயும் பெத்தேலையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைவல் சென்டர்ஸ் ஆஃப் வொர்ஷிப்பா மாத்தினாங்க. அதாவது போட்டிக்கு, கரெக்ட்டுங்களா? ஜெருசலேமுக்கு போட்டியா தான் எது ஆரம்பிக்கப்பட்டது? தான்லயும் பெத்தேலையும் ஜெருசலேமுக்கு போட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டா விக்கிரக ஆராதனை வைக்கிறாங்க. சோ அதனால என்ன எதிர்பார்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கோத்திரம் ஜெருசலேமுக்கு போறதுக்கு பதிலாக அவங்களுடைய லாயல்ட்டியை எங்க வந்து தான் காட்டணும். அவங்க எங்க வந்து தான் காட்டணும்? தான் பெத்தேல்ல வந்து தான் அவங்களுடைய லாயல்ட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டணும். சோ அது மட்டும் இல்லாம என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா the two mountains, இந்த மிஸ்பா அண்ட் தாபோர் இருக்கு இல்லையா, இந்த மலைப்பகுதிகள், இது வந்து எதனுடைய ரூட்டாவும் இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெருசலேமுக்கு போகக்கூடிய ஒரு ரூட்டாவும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. ஒருவேளை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ யாருமே எங்க போயிடக்கூடாது. புரிச்சுங்களா? சொல்லி யாருமே எங்க போயிடக்கூடாது? ஜெருசலேம் போக கூடாது. அப்ப யாருமே ஜெருசலேம் போக கூடாதபடி யார் பாத்துக்கணும்? அதை மேனேஜரை யார் பாத்துப்பாங்க? ஆக்சுவலா இந்த என்ன மாதிரி ஆசாரியர்கள்? ஈனமான ஆசாரியர்கள் இங்க. அதே மாதிரி யார் வந்துட்டு பாத்தீங்கன்னா ராஜாவும் என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா ஈனமா ஆயிட்டார். சோ அப்படின்னா இவங்களுடைய மெயின் நோக்கம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தப்பி தவறி கூட எங்க போயிடக்கூடாது? ஜெருசலேமுக்கு என்ன பண்ற கூடாதுன்னு பாத்தீங்கன்னா போயிடக்கூடாது. அப்படி போறவங்களை எங்கேயோ வலை வச்சு பிடிக்கணும். மிஸ்பாலையும் தாபோர்லயும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வலை வச்சு பிடிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? அது மீறியே என்ன பண்ணக்கூடாதுங்க, போகக்கூடாது. ஒருவேளை என்ன வச்சிருக்கலாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைஸ் என்ன பண்ணலாம், வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் போனா இவன் எங்க போயிட்டு இருக்கா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒருவேளை யாருன்னா ஒருத்தர் ஜெருசலேம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க இருந்து 10 கோத்திரத்துல இருந்து யாரா ஒருத்தர் வந்து ஜெருசலேம் டிராவல் பண்ணி போறாங்கன்னா அப்ப எப்படி பார்ப்பாங்க? உதாரணத்துக்கு மிஸ்பா பெரிய ஒரு இடம், ஈஸியா என்ன பண்ணிடலாம், யார் யார் போறாங்கன்றது என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிருக்கலாம். அப்படி போறவங்களை எப்படி நடத்திருப்பாங்க? புரிஞ்சுக்கலாம் நான் சொல்றது? சோ ஒரு மோசமான ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நடத்திருப்பாங்க. சோ அதனாலதான் கிளியரா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி வலையா இருந்து அந்த ரூட்ல யாருமே அந்த வழியா தான் போய் ஆகணும். எங்க போறதுக்கு? ஜெருசலேம் போய் ஆகிறதுக்கு. அந்த வழியா போகாம என்ன எப்படி எல்லாம் தடுக்க முடியுமோ அப்படி எல்லாம் தடுத்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஆயிட்டாங்க, இவங்க கண்ணியும் வளையமா மாறிட்டாங்க. புரிஞ்சுங்களா? சோ இதேதான் தேவன் முதல் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தேசத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடியே வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியா இருக்கும். பண்ணினால் அது உன் நடுவில் என்னவா இருக்கும்? கண்ணியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ போய் என்ன பண்ணிப்ப? மாட்டிப்ப. அதுல புரிஞ்சுக்கலாம். ஒரு வலையில போய் ஒரு ஒரு பறவை மாற்ற மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாட்டிப்ப. அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா உதாரணத்துக்கு ஒரு யூதன் ஒரு புறஜாதி பெண்ணை திருமணம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய கதை என்ன ஆயிருங்க? க்ளோஸ் ஆயிரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் யார் பேச்சதான் கேட்டாகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒய்ஃப் பேச்சதான் கேட்டாகணும். அவங்க ஆட்டோமேட்டிக்கா யாருடைய காலில் விளை வச்சிருவாங்கன்னு பாத்தீங்கன்னா புறஜாதியார் கடவுளுடைய கால்கள்ல விளை வச்சிருவாங்க. புரிச்சுக்கலாம். அதனாலதான் அவர்களுடைய பலிப்பீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள்னா அப்படியே ஆப்போசிட்டா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய பலிப்பீடங்களை கட்டி அவர்களுடைய சிலைகளுக்கு என்ன பண்ணுதுங்க, நல்ல மாலை மரியாதை பண்ணி நல்ல தோப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா வளர்த்து வச்சாங்க. நம்மள அப்படியே ஆப்போசிட்டா பண்ணாங்க. ஆனா தேவன் முதல்ல சொல்லும் போதே வார்னிங் கொடுத்துட்டார். என்ன வார்னிங் கொடுத்துட்டாருன்னா கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பதா. அப்படின்னு என்ன அர்த்தம்? எரிச்சல் உள்ளவர். இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவருடைய நேம் வந்து ஜெல்லசி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜெல்லசி.
அதோடைய சரியான மொழிபெயர்ப்பு பொறாமை அப்படின்னு அர்த்தம். அப்ப தேவன் எப்பேற்பட்டவரா? பொறாமை மிக்க தேவன். ஆனா சொன்னது வந்து அப்படியே ரொம்ப பயங்கரமா மோசமா சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா சரியான பொறாமை அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? அவருடைய ஸ்தானத்தை, அவருடைய மகிமையை தேவன் எப்பொழுதும் யாருக்கும் விட்டு கொடுக்கறதுக்கு என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தயாராவே இல்ல. அதனாலதான் அவர் எரிச்சல் உள்ள தேவன். இஸ் எ ஜெல்லசி காட். ஆகையால் அதனால அந்நிய தேவன் என்ன பண்ணாது, நீ பணிந்து கொள்ள. அப்ப தேவன் அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படியே விட்டு அவர் கண்ணு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போய் விடுறாங்க. சோ இவங்க போற மட்டும் பத்தாது, ஆசாரியர்கள் எதையும் இன்சூர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள யாருமே தப்பி தவிர எங்க போயிடக்கூடாது, ஜெருசலேமுக்கு போகாத படிக்க வழியா இருந்திருக்காங்கன்னா எப்படி இருந்தாலும் கடைசியா யார்கிட்ட வந்து சிக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட மாட்டி இருக்கிறாங்க. அப்ப அல்டிமேட்டா ஒட்டுமொத்த யூதர்களும் என்ன பண்ணிருக்காங்க புரிஞ்சுக்கலாம் சொல்றது? ஒட்டுமொத்த யூதர்களும் என்ன இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கு ஆப்போசிட்டா போயிருக்காங்க. அதுதான் சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 69ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும், அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வளையுமாய் இருக்க கடவுள், வளையுமாய் இருக்க கடவுள் அப்படின்னு சொல்லிட்டார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதுவே கண்ணியாயிருச்சா, எதுவே வளையாயிருச்சா? அவருடைய பந்தி, அவருடைய செல்வம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பந்தினா என்ன அர்த்தம்? சாப்பாடு. தேவன் எப்படி சாப்பாடு கொடுத்தார்? எப்பேற்பட்ட வசனங்களை கொடுத்தார்? நம்ம ஐஸ்வர்யவான் லாசரஸ் படத்துல பார்ப்போம். இப்பேற்பட்ட நியாயப்பிரமாணங்களை பெற்றுக்கொண்ட வேற எந்த ஒரு ஜாதியானும் இருந்ததா அப்படின்னு தேவனை கொஸ்டின் பண்றார். சோ தேவன் அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய வாக்குத்தத்தங்களை அப்படியே எப்படின்னு பண்ணிருக்காராமா எக்கச்சக்கமா அப்படி கொட்டி கொடுத்தாராம். ஆனா அதுவே என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு புரிச்சுங்களா? ஆக்சுவலா நியாயப்பிரமாணம் யார்கிட்டதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் தான் அந்த காலத்துல செல்வந்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கதான். அப்படின்னா என்ன? அது எப்படி கன்னியாகும்? அது எப்படி கன்னியாகும்? சிம்பிள். மத்த புறஜாதிகளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்? அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்க கிட்ட மட்டும் தான் என்ன இருந்துச்சு? நியாயப்பிரமாணம். இப்ப நம்ம யாத்திராகமத்துல பார்த்த வசனங்கள் யாருக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும்? அப்போ யூதர்களுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும், வேற யாருக்குமே கிடையாது. சோ அந்த ஒரு விஷயமே என்னவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசீர்வாதமே என்னவாயிருக்குங்க அவங்களுக்கு? கன்னியாயிருக்கு. அது எப்படி ஆசீர்வாதம் கன்னியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்படியெல்லாம் என்ன ஆகும்? சோ கிளியரா இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா இருந்திருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? அப்போ இப்ப அப்படி இருந்திருக்காங்கன்னா ஆஸ் பர் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தோட கான்டெக்ஸ்ட் படி அப்படியே யார் இருப்பாங்க? அப்படியே யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுங்களா? மிஸ்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? வாட்ச் டவர். ஓகேங்களா? சோ தேவன் இப்போ சுவிசேஷ யுகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வாட்ச் டவரா எதுதான் வச்சிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எதுதான் இருக்கு? நாங்க தான் வாட்ச் டவர் அப்படின்ற மாதிரி பெயர் கிறிஸ்தவ மண்டலம் இருக்குதுங்களா? சோ அதே மாதிரி எங்கேயும் நடந்திருக்கணும். நாமினல் கிறிஸ்தவத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். அதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்ன மலைன்னு பார்த்தோம்? மறுரூப மலை. அதுலயே என்ன கட்டிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய நாமினல் சர்ச் என்ன பண்ணி இருக்கிறாங்க? கட்டி வச்சிருக்காங்க. புரிஞ்சுங்களா நான் சொல்றது? சோ கிளியரா இப்ப அப்படியே இருக்கிறாங்களா ஜனங்க? இந்த காமன் பீப்புள் யாரு? கிறிஸ்தவ ஜனங்கள். ஆசாரியர்கள் யாரு? ஆசாரியர்கள் என்னங்க? போப் மார்க்கம், ஆர்க் பிஷப்பு, பிஷப்பு, பாஸ்டர்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி சிவில் லீடர்ஸ் யாரு? கிறிஸ்தவ நாடுகள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள், லீடர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ என்னதான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க சேர்ந்துட்டு இது வந்து என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு வலை. இப்ப நம்ம எப்படி ஒரு மீன் வலை சமைச்சு எடுக்கிறோமோ அந்த மாதிரி இது ஒரு வலை. இதை விட்டு அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ற முடியாது, வெளியே வர முடியாது. எங்க போனாலும் என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போகவே முடியாது. இது அப்படியே அங்க நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்துச்சு. இவங்க பண்ற அருவருப்பு எல்லாம் பார்த்துட்டு தானம் வேணாம், பெத்தேலம் வேணாம், நான் ஜெருசலேமுக்கு போறேன்னா விட்டுருவாங்களா?
அங்கங்க என்ன பண்ணிருப்பாங்க, அங்க மலையில பார்த்துட்டு அந்த ஊருக்குள்ள எப்படி ட்ரீட் பண்ணிருப்பாங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல. இவன் எங்க போறான், 10 கோத்திரத்துல இருக்கக்கூடிய 2 இடத்தை விட்டுட்டு இவன் எங்க ஓடுறான்? 2 கோத்திரத்துல ஜெருசலேம்ல போய் தேவனுடைய ஆலயத்தை பண்ணி நிறைய பேர் போயிருப்பாங்களா? கொஞ்சம் தான் போயிருப்பாங்க. ஆனா என்ன பண்ணிருப்பாங்க, போயிருப்பாங்க. சோ அவங்களை எப்படி பார்த்திருப்பாங்க இஸ்ரேல் தேசத்துல? படு மோசமா ட்ரீட் பண்ணிருப்பாங்க. புரிஞ்சுங்களா? சோ அதை அப்படியே எங்க கம்பேர் பண்ணலாம், நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்படியே அந்த 2 இடம் எது கம்பேர் பண்ணுவோம் நம்ம? ஆர்சியன், ப்ராட்டஸ்டன்ட், ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலம் வச்சுக்கலாம். அவ்வளவு சீக்கிரம் வெளியே வந்துட முடியுமா? உதாரணத்துக்கு போலாம், எங்க பேசிக் கிளாஸ் அட்டன் பண்ண போலாம் அப்படின்னு ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துட்டு போனா என்ன பண்ணிருப்பாங்க? சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க, அங்கங்க ஸ்பை வச்சிருப்பாங்க. இவன் எங்க போறான்னு என்ன பண்ணு பார்த்துட்டு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரிப்போர்ட் என்ன ஆயிரும், போயிடும். யார்கிட்ட போயிடும்? அங்க எப்படி ஆசிரியர்கிட்ட போச்சோ இங்க போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு அட்டாக் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் எங்க போக மாட்டாரு அவரு, திருப்பி வர பேசிக் கிளாஸ்க்கு சப்ஜெக்ட் கேட்கவே என்ன பண்ண மாட்டாருன்னா வர மாட்டாரு. எதுல மாட்டிடுறாங்க? வலை, கண்ணி. எப்படி இருந்தாலும் என்ன ஆக முடியாதுங்க, எஸ்கேப் ஆகவே முடியாது. புரிஞ்சுங்களா? அதான் இது 2 பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ராப் அண்ட் ஸ்னார், இந்த கண்ணி வலை மெயினா எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, என்ன அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா ஜெருசலேம் போறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? சோ அந்த கண்ணி வலை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் காட். ஆல்டர்னேட் காட்னா தேவனுக்கு மாற்றான ஒரு தேவன் என்ன பண்றாங்க, கொண்டு வந்து வைக்கிறாங்க. அல்லது என்ன வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல இருக்கக்கூடிய சத்தியத்துக்கு ஆல்டர்னேட்டான எக்ஸ்பிளனேஷன். அங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்படி பண்ணாங்க, இங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மீறி ஒருத்தர் போனாங்கன்னா என்ன நடக்குவாங்க? பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன நடந்திருக்கும்? யாருன்னா ஒருத்தர் ஜெருசலேம் அப்படி திரும்பி பார்த்தால என்ன இருக்குங்க, 10 கோத்திரத்துக்குள்ள அவங்க மேல ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் அசாசினேஷன் போயிருக்கும். அவங்களோட கேரக்டர் பயங்கரமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொலை பண்ணிருப்பாங்க. ஏன்னா இவங்க யாருக்கு லாயலா இல்ல, 10 கோத்திர ஜனங்களுக்கு லாயலா இல்ல அப்படின்னு. சோ இப்ப அதே மாதிரி என்ன ஆகும், யாருன்னா ஒருத்தர் சர்ச்சை விட்டு வெளியே வந்து பேசிக் சப்ஜெக்ட் கேட்டா என்ன பேசுவாங்க அந்த சர்ச்சில்? அவங்கள பத்தி நல்லா பார்ப்பாங்களா? திடீர்னு அந்த சபையே அவர் ஒரு மாதிரி என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ண ஆரம்பிக்கும். சோ இதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருவாங்க, ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. சோ கிளியரா யோசிச்சு பாருங்க, மேஜர் ட்ராப், மேஜர் வலை அந்த கண்ணி எதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் காட் எடுத்து வந்து வைக்கிறது. புரிஞ்சுங்களா? வச்சிட்டாங்களா இல்லையா? இவர் யாரு? இவரு அவர் பேர் என்ன? போப். போப்னா என்ன? பப்பா. பப்பா என்ன? அப்பா. அப்படியே தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ யோசிச்சு பாருங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னைத்தான் உயர்த்து தேவன் போல என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருப்பாங்க. த மேன் சைல்டு, ஆன்டிகிரைஸ்ட். ஆனா அப்படியே உலகம் பாருங்க, இப்ப வேர்ல்டுல உலகத்துக்கு கிறிஸ்டியானிட்டியை யார் தான் ரெப்ரசென்ட் பண்றது? இந்த அந்த கிறிஸ்து தான். புரிஞ்சுங்க நான் சொல்றது? சோ இந்த மனுஷன் தான் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்றாரு. அப்ப இவங்களை இதுதான் கிறிஸ்டியானிட்டின்னு என்ன ஆகுது, ஜனங்களுக்கு ஒரு தாட் வருது. அது மட்டும் இல்லாம இப்படி ஆல்டர்னேட் காட வைக்கிறது, ஆல்டர்னேட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கிறது. எதுக்கு? பைபிளுக்கு தவறான விளக்கத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. இதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இவர். இப்ப இவர் சொல்ற வார்த்தையெல்லாம் எதனுடைய கொள்கை கோட்பாடா ஜனங்க பார்ப்பாங்க? கிறிஸ்தவத்தினுடைய கொள்கை கோட்பாடா பார்ப்பாங்க. ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, பெட்டர் டு பி ஹேத்திஸ்ட் தென் ஹிப்போகிரிட்டிக்கல் கேத்தலிக். மாயமானம் பண்ற கேத்தலிக்கா இருக்கிறத விட கடவுள் மறுப்பாளராக என்ன பண்ணலாமா இருக்கலாம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான விஷயம் அது. அப்போ எதை இவர் அங்கீகரிக்கிறாரு? கடவுளை மறுக்கிறது. நீ என்ன பண்ற இந்த இடத்துல? அப்ப கடவுள் மறுக்கிறது யாருடைய கொள்கை? பிசாசு, சாத்தான். அப்படியே டாக்டரின். ஆனா பாக்குறது எப்படி இருக்கும்? வா, எப்பேற்பட்ட வார்த்தை, எப்பேற்பட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன், இப்படியா அப்படின்னு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா காட்டுறது. இதுல பாருங்க, சில இவருடைய வார்த்தைகள் சேர்த்து பாருங்க. If someone is gay and he searches for the Lord and has good will, who am I to judge? யாருன்னா ஓரின சேர்க்கையாளரா இருந்தாங்கன்னா
அந்த தவறை செய்யறவங்களா இருந்தாங்கன்னா, ரோமர் 1ஆம் அதிகாரத்துல படிக்கிற மாதிரி, அவர் ஒருவேளை தேவனை தேடினார்னா நான் யார் அவர் தப்புன்னு நியாயம் தீர்க்கிறது? எவ்வளோ அன்பு இல்லை இவருக்கு. கரெக்ட் தானே? உலகத்தாருடைய பார்வை ஒரு மேல எப்படி இருக்கும்? ரொம்ப நல்ல ஒரு இவரு. ஆனா தேவன் அந்த காரியங்களை என்ன பண்றாரு? வெறுக்கிறாரு. அது என்ன பண்ணிருக்கிறாருங்க? அருவருக்கிறாரு. சோ கிளியரா இதெல்லாம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வலை. ஓகேங்களா? இங்க வலை போட்டா யாருன்னா ஒருத்தர் வலையில எஸ்கேப் பண்ணா அடுத்து கண்ணில வந்து என்ன பண்ணுவாங்க? மாட்டுவாங்க. புரிச்சுங்களா சொல்றது? வலையில தப்பிச்சா அடுத்து கண்ணில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மாட்டுவாங்க. பாருங்க, கண்ணி வலை எவ்வளவு நீ ஆசீர்வாதமா இருப்பாய், அது ஒரு பெரிய வலை. அந்த வலைக்குள்ள மொத்தமா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கிறிஸ்தவம் அதுக்குள்ள என்ன பண்ணுதுங்க? மாட்டி கிடக்குது. இதுல இருந்து எஸ்கேப் வர முடியுமா? யோசிச்சு சொல்லுங்க, மனசோடு சொல்லுங்க. எந்த கிறிஸ்தவன் நான் பெயர் கிறிஸ்தவனா இப்போ எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணாம், நான் தேவனுக்காக என்ன பண்றேன்? சாவுறேன். கிறிஸ்டியனுக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். ஒரு கிறிஸ்தவன் வீட்டுல இருக்குமா? பெயர் கிறிஸ்தவன் வீட்டுல அநேக உபத்திரவத்தின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். இருக்கா? தேவ பக்தியை நடக்க மனதா இருக்கக்கூடிய யாவரும் துன்பப்படுவார்கள். இப்படி எல்லாம் கேட்டா ரொம்ப துன்பமாயிரும். இப்படி எல்லாம் ஒரு வார்த்தை பைபிள் இருக்குதுன்னு கூட யாருக்கு தெரியாது? பேர் கிறிஸ்துவ தெரியாது. ஏன்னா தப்பி தவறி கூட எஸ்கேப் ஆகக்கூடாது. ஒண்ணு தானுக்கு போ, எங்க போயிலனா பெத்தேலுக்கு போ. ஒண்ணு ரோமன் கத்தோலிக்கனாயிரு, இல்ல புராட்டஸ்டன்ட் அமைப்புக்குள்ள ஏதாச்சும் ஒரு கிறிஸ்தவனாயிரு. தப்பி தவறி ஜெருசலேம் பக்கம் எட்டி பார்த்த என்ன ஆயிருங்க? ஊருக்குள்ள எப்படி பார்ப்பாங்க அடுத்தது? சோ அடுத்து பாருங்க, அடுத்தது உனக்கு என்ன வேணும் எல்லாம் இங்கே இருக்கு. அச்சீவர்ஸ் ஆகணுமா? அச்சீவர்ஸ் பாருங்க, 4 மாவடியில் அச்சீவர்ஸ் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான சிறப்பு பிரார்த்தனை. சூப்பர் பாயிண்ட். இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சு? ஆல்பாஸ் பண்ணிருச்சு. பாருங்க, இதெல்லாம் கூட பரவாயில்ல. கீழே ஒருத்தர் போட்டுருக்காங்க பாருங்க. Fill in your prayer request. Jesus calls ministry is privileged to lift you up through powerful prayers. அவங்களுடைய வல்லமை மிகுந்த ஜபத்தினால அதே மாதிரி இருக்கா பேசுறது? மக்களை வந்து தூக்கி விடுறது அவங்க ஆசீர்வாதமா என்ன பண்ணிருக்காங்களாமா நினைச்சிருக்கா. அவங்களுக்கு தாமா டேக் a moment to fill in the prayer request form. prayer request form என்ன பண்ணுங்க? ஃபில் பண்ணுங்க. நாங்க என்ன பண்றோம்? உங்க தேவைகள், உங்க ரிக்வெஸ்ட்ல யார்கிட்ட கொண்டு போய் பிரேயர்ல வைக்கிறோம்? ஆமா, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துல கிடையாது, ஏசப்பா. ஓகேங்களா? சோ நாங்க எடுத்துன்னு போய் வைக்கிறோம். ஏன் பேச மாட்டாரா தேவன் டைரக்டா? அப்ப அந்த இடத்துல என்ன வர்றது? மீடியேட்டர், ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம்ஸ். எப்படி இருந்தாலும் என்ன ஆக முடியாது? இப்ப ஜனங்களுக்கு இதுதான் ஆசீர்வாதம். அப்ப கடவுள்னா என்ன பண்ணுவாரு? இதுதான் ஈனமான ஆசாரியர்கள் இவங்க எல்லாருமே. சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் வொர்ஷிப் வைக்கிறான். புரிஞ்சுங்களா? அப்போ ஜெருசலேமே என்ன ஆகல தெரியாது. ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? 10 கோத்திர ஜனங்களுக்கு போக என்ன இருக்குங்க? ஜெருசலேம் தேவாலயம் எப்படி இருக்கும்னு என்ன இருக்கும்? மறந்து போயிருக்கும். நியாயப்பிரமாணன்றதுலாம் என்ன இருக்கும்? கம்ப்ளீட்டா போச்சு. அது அப்படியே பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா என்ன இருந்துச்சு? இப்ப இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் என்ன தெரியும்? பைபிளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், அதோடைய தாற்பயங்கள் எதுவுமே என்ன ஆகாது தெரியாது. இதுதான் கிறிஸ்தவனு குருட்டுத்தனமா, இந்த குருட்டுத்தனமான லீடர்ஸ் மூலம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறாங்க. சோ இப்படி இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா யாருன்னா ஒருத்தர் ஸ்டாண்ட் எடுத்தா என்ன ஆயிருங்க? அந்த இடத்துல அவரு முடிஞ்சார். சரி, ஓகே, இதோட நின்றுதா? அவ்வளவுதானா கண்ணி? கிறிஸ்தவ மண்டலம் மட்டும்தானா கண்ணி? அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம அப்படி நினைச்சோம், அவ்வளவுதான் கிறிஸ்தவ மண்டலத்துக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு கண்ணியே இல்ல, நமக்கு வலையே இல்லைன்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நினைச்சிருந்தோம்னா வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு நாம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் அர்த்தம். அதுக்கப்புறம் தான் இருக்குது அங்கங்க என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணி கூட இருக்காது. அதெல்லாம் கண்ணி வெடிகளா இருக்கும். சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா கண்ணி வெடிகளா இருக்கும். அப்போ கண்ணி வெடியில இருந்து தப்பிக்கணுமா தப்பிக்கூடாதா?
தப்பிச்சோம்னா உண்மையான தேவாலயத்துக்குள்ள என்ன பண்ண முடியும்னா நம்ம போக முடியும். ஏன் பார்த்துட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இதே காரணத்தினால கண்ணில யார் மாட்டியாச்சு? இஸ்ரேல் ஜனங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் யார் மாட்டாச்சு? கிறிஸ்தவ ஜனங்களை மாட்டாங்க. அதுக்கப்புறம் யார் மாட்டாச்சு அப்படின்னு சொல்றதுக்காக நான் வரல. அதுல இருந்து எப்படி தப்பிச்சோன்றதுதான் சபை. அந்த ஒரு வரலாற்றை எழுதுறதுக்காக தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா நம்மள அழைச்சிருக்காரு. சோ அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்டர்னேட் காட் அது மேக்ஸிமம் நம்ம செய்ய மாட்டோம். ஆனா எதுல விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபால்ஸ் எக்ஸ்பிளனேஷன் டு ட்ரூத், வசனத்துக்கு தவறான விளக்கம். அது வேதமானவர்களுக்குள்ள இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளியரா விஷயங்கள் என்ன 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 மறுக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் இருக்கும், சத்தியம் இருக்கும். ஆனா அந்த சத்தியத்தை டைரக்டா என்ன பண்ண முடியாது? மறுதளிக்க முடியாது. ஆனா அந்த சத்தியத்தை கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு என்னென்ன கண்ணிகள்லாம் இருக்குமோ அத்தனை கண்ணிகளும் சாத்தான் என்ன பண்ண வைப்பான்? நமக்கு முன்னாடி வைப்பான். சோ அதனால இதுல எல்லாம் தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்ப இந்த கண்ணிகள் இருந்து என்ன பண்ணலாம்? தப்பிக்கலாமா மாட்டிக்கலாமா? சரி, இப்ப நம்ம கண்ணிக்குள்ள மாட்டிட்டு இருக்குமா? இப்ப கண்ணிக்கு வெளியே தப்பிச்சு நடந்துட்டு இருக்குமா? தப்பிச்சு நடந்துட்டு இருக்குமா? சரி, ஓகே. சோ அப்படி தப்பிச்சு நடக்கிறத நான் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் வரவே வராதா? வரும். அப்படின்னா என்ன பண்ணணும் நாம? என்னங்க? சிம்பிள். ஒரே ஒரு வார்த்தை தான். பேசிக் சப்ஜெக்ட் சொல்லுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுல பேசிக் சப்ஜெக்ட் மட்டும் அந்த வசனம் யாருக்கும் தான், அது நமக்கும் தான். ஓகேங்களா? எது சத்தியம்? உம்முடைய வசனம் தான் சத்தியம். அப்ப சத்தியத்தை எப்படி பேசணும்? சத்தியமா பேசணும். ஆனா அது சத்தியமா சத்தியத்தை எப்படி பேசுறது மட்டும் பார்த்தாது, அதன்படி என்ன பண்ணணும்? நம்மளால நம்மளுடைய திராணிக்கு மிஞ்சி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நடக்க ட்ரை பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? அப்போ எல்லாரோட ஒத்து போக முடியுமா? எல்லாரோட மைண்ட் செட்டுக்கு போயிட முடியுமா? முடியாதா? ஏன் முடியாது? அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய திட்டத்துல எப்படிதான் இருப்பாங்க? ஜாஸ்தியா இருப்பாங்களா, கம்மியா இருப்பாங்களா? குறைவா தான் இருப்பாங்க. ஏன்னா சபை சிறுமந்தை. அப்ப சிறுமந்தைக்கு மைண்ட் யார் கூட தான் கரெக்டா மேட்ச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுமந்தை கூட அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கூட மட்டும்தான் மைண்ட் என்ன ஆகும்? மேட்ச் ஆகும். சோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதே விஷயம் தான். அப்போ கண்ணில இருந்து தப்பும் பொழுது உள்ள வந்த பிறகும் என்ன வாய்ப்பு இருக்கு? தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலேயே தேவனுக்காக சில ஸ்டாண்ட் எடுக்கும் போது என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கேரக்டர் அசாசினேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புரிச்சுங்களா? சோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கண்ணி வச்சிருப்பான சாத்தான். அவரும் இதெல்லாம் எஸ்கேப் ஆகி தான் போயிருப்பாரு. அவர் சத்தியத்துக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார்ல. அவர் சத்தியத்துக்காக ஸ்டாண்ட் எடுக்கும் பொழுது எப்படி எடுத்தாரு? சோ இதுல இருந்து தப்பிக்கணும்னா, ட்ராப் அண்ட் ஸ்னார், கண்ணி வலையில இருந்து தப்பிக்கணும்னா, இந்த ஃபால்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? இது பண்ணோம். என்ன பண்ணாரு அவரு? நம்ம ஆண்டவர் என்ன பண்ணாரு? மத்தேயு 23ஆம் அதிகாரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? முழுக்க கண்டம் பண்ணுவாரு. அதனாலதான் அடுத்த 2 அதிகாரத்துல யாரை கொன்றுவாங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொன்றுவாங்க. என்னென்ன சொன்னார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? அவருக்கு அன்பே இல்லையா? அவருக்கு இரக்கமே இல்லையா? ஆண்டவருக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணாரு? ஹிப்போக்ரைட்ஸ் அப்படின்னு அர்த்தம். மாயக்கர். ஃபூல்ஸ் அர்த்தம். முட்டாள்களே. பிளைண்ட் கைட்ஸ், குருடரான வழிகாட்டிகளே. ஸ்னேக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்னேக்ஸ் பாம்புகளே. வைப்பர்ஸ் விரியன் பாம்பு குட்டிகளே. சில்ட்ரன் ஆஃப் ஹெல் அப்படின்னு அர்த்தம். நரகத்தின் பிள்ளைகளே. இருந்ததுன்னா இப்ப இருக்கக்கூடிய கள்ள கிறிஸ்தவர்கள் நம்ம ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பரிசேன்னு சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுங்களா? அவர் கூட யாரும் இருந்திருப்பாங்களா? யாருமே இருந்திருக்க மாட்டோம். யார் கூட?
நம்ம ஆண்டவர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றாரு, இவர் ஜட்ஜ்மெண்டல் லாங்குவேஜ் யூஸ் பண்றாரு. இவரோட டோன் எப்படி இருக்கு, ஹார்ஷ் டோனா இருக்கு. போப்ப என்னன்னு சொல்ல முடியும், கள்ள தீர்க்க செஞ்சுன்னு சொல்ல முடியும். மோகன் சிலாசர் என்னன்னு சொல்ல முடியும், மிகப்பெரிய ஃப்ராடுன்னு தான் சொல்ல முடியும். கரெக்டா இல்லையா? நம்ம ரைட் ஆர் ராங்? அப்படின்னா இருக்கிற விஷயத்தை என்னவா சொல்லணும், பேசிக் சப்ஜெக்ட்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கிறோம்னா அது ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம்னா அது கிளியரா எக்ஸ்போஸ் பண்ணணும். அதான் தேவனுடைய பிள்ளைகளோட ஸ்டாண்ட். சரி, அதெல்லாம் ஈஸியா கூட எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம். பெயர் கிறிஸ்தவர்கள் ஈஸியா என்ன பண்ணிடுவோம், நாம செஞ்சிருவோம். ஆனா சத்தியத்திற்குள்ள யாருன்னா, சத்தியத்தின் அடிப்படையில் நடக்காத பட்சத்துல டக்குன்னு என்ன யோசிச்சிட மாட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெபுக் அந்த ஒரு விஷயத்த கண்டனம் பண்றது என்ன பண்ணுவோம், நாம கடினமா கோவப்பட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சத்தியத்தின் அடிப்படையில எந்த இடத்துல நடக்கலன்னா அந்த இடத்துல கண்டனத்தை பதிவு செய்யறது தான் யாருடைய ஒழுங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒழுங்கு. அதான் ஒரு அழகான ஒரு விஷயம் பார்த்தோம். சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் ஆர் லைக் பெயின் கில்லர்ஸ். இனிஷியல் டோசஸ் பிரிங் ரிலீஃப், எக்ஸ்டெண்டட் எக்ஸ்போஷர் பியர் சிவியர் சைடு எஃபெக்ட்ஸ். இந்த வார்த்தைகள்ல இந்த தேன் தடவி பேசுற வார்த்தைன்னு சொல்லுவாங்க, இல்ல சர்க்கரையை தடவி பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்கும், கேட்டுட்டே இருக்கும். பிரதர் பாருங்களேன் எப்படி அழகா அன்பா பேசிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அதோடய பார்த்துட்டே இருக்கும். அது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இனிஷியலா இதெல்லாம் பெயின் கில்லர்ஸ். பெயின் கில்லர் என்ன பண்ணும், இனிஷியலா அப்பா டக்குன்னு பெயின் நல்லா ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். இனிஷியல் டோஸ். இதே டோஸ்ல போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அதே மாதிரி போயிட்டே இருந்தேன்னா பெயின் கில்லர் எடுத்துனே இருந்தா என்ன ஆகும், தூக்க மாத்திரை எடுத்துனே இருந்தா என்ன ஆகும், செத்து போயிடும் கடைசியில, சைடு எஃபெக்ட் ஜாஸ்தி. அதே மாதிரிதான் இது என்ன கிடையாதுங்க, இது சுகர் கோட்டட் வேர்ட்ஸ். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒழுங்கு இல்லை. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய உலகத்துல அன்புன்ற வார்த்தைக்கு வேற ஒரு டெபினிஷன் கொடுத்துட்டாங்களாமா. இத ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. இது பெரிய டிராப், இது பெரிய வலை. பர்டிகுலரா தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் அன்புன்ற வார்த்தைக்கு வேற டெபினிஷன் என்ன தெரியுங்களா? இப்ப என்ன தெரியுமா அன்புன்ற வார்த்தைக்கான மீனிங்? எல்லா தவறான தப்பறையான விஷயங்களை ஏற்றுக்கொள்றது. ஒரு பாவமான ஒரு பிஹேவியரை யாருன்னா காமிச்சாங்கன்னா அதை என்ன பண்ணிக்கணும், சகிச்சுக்கணும். சகோதரன் பாவம் செஞ்சா என்ன பண்ணு, நீ அன்பு காட்டு. டெபினிஷன் வைக்கிறேன் பாருங்க. இது என்னது, ஆக்சுவலா ட்ரூத் மாதிரி காண்பிச்சு ட்ராப் மாட்டணும்னா காலி. டாலரன்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ் என்ன அர்த்தம்? தப்பான உபதேசத்தை என்ன பண்ணு, பொறுத்துக்கோ. ஒருத்தர் ராங் டாக்டரின் பேசுறாங்களா, என்ன பண்ணுங்க, சகிச்சுக்குங்க. அவங்கள அலோ பண்ணுங்க. அவங்கள பேச வைக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க அலோ பண்ணுங்க, முயற்சி எடுங்க, நீங்க கேளுங்க. 1000 ஆண்டு அரசாட்சி ஸ்டார்ட் ஆனா என்ன, ஸ்டார்ட் ஆகும். ஏதோ ஒண்ணுதான் ட்ரூத். புரிஞ்சு நான் சொல்றது? 1000 ஆண்டு அரசாட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்க வேண்டும், அல்லது 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிச்சிருக்க கூடாது. ஏதோ ஒண்ணு ட்ரூ, ஏதோ ஒண்ணு ஃபால்ஸ். ஆனா இதுல இப்படியாச்சும் ஒண்ணு இருந்துடணும், அப்படியாச்சும் ஒண்ணு இருந்துடணும். இப்ப தேவன் மெயினா நம்மள எந்த டாக்டரினை வச்சு விசுவாசிக்கிறோன்றதை வச்சு நம்மள கொண்டு போறது கிடையாது. ஆனா இத டாலரேட்ன்ற ஒரு ஒரு நடுநிலையான ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? எதை சொல்றது, ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம், மிக்ஸ்அப். இதுல பிரதர்லி லவ் வேற, பிரதர்லி ஃபெலோஷிப் வேற, சகோதரனுக்காக உயிரை கொடுக்கிறது வேற. ஆனா சத்தியத்தை விட்டு கொடுக்கிறதுன்றது வேற. refusal to rebuke and expose anyone அப்படின்னா, refusal to rebuke and expose anyone. யாருன்னா தவறு பண்றாங்கன்னா அவங்க என்ன பண்றாதீங்க, கண்டிச்சிடாதீங்க. ரெபுக்னா நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்றது, அது கோபமா சொல்றது இல்லை. ஆனா தப்பு பண்றது என்ன பண்ணும், எடுத்துதான் சொல்லணும். எக்ஸ்போஸ் பண்றது, அப்படி இருக்காருன்றது என்ன பண்ணி ஆகணும், எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும். இப்படி எல்லாம் பண்ண என்ன கிடையாது, அன்பில்ல. never offend anyone with truth அப்படின்னா, சத்தியம் தான் சொல்லுவோம். ஆனா அதுல சில பேருக்கு என்ன ஆயிரும்,
காயப்பட்டுருவாங்க. என்னங்க இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நீங்க காயப்படுத்தாது, இதெல்லாம் என்ன கிடையாது, அன்பே இல்லை. ஐயோ இதெல்லாம் அன்புள்ள போல இருக்கு, அப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது போல இருக்கு, செய்யக்கூடாது நினைச்சோம்னா மூடி இருக்கணும். எலி அழகா போய் எங்க மாட்டுதோ அந்த மாதிரி நம்ம மாட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன இருங்க, சாப்டர் க்ளோஸ், எடுத்து போய் அடுத்த டிராப் வேற ஒருத்தர் ரெடி பண்றோம் சாத்தான். சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அப்படின்னா நாம ரொம்ப தெளிவா எதில் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்துல, கேரக்டர் டெவலப்மெண்ட்ல, ஒரு விஷயத்துல சத்தியத்துக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறதுல, இது ஒரு கொடி மாதிரி, புரிச்சுங்களா? எது நம்முடைய சத்தியம். அந்த கொடியை எப்படி பிடிக்கணும், ஒரு கொடி எப்படி பிடிக்கணும், அப்படியே பிடிக்கணுமா கீழே, அப்படி ஒரு சோல்ஜர்னா என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, உயர்த்தி பிடிக்கணும். அப்ப தேவன் ஒரு சத்தியத்தை நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அறுவடையின் சத்தியம் நமக்கு இருக்குன்னா, நம்மளுடைய கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சத்தியத்தை உயர்த்தி என்ன பண்ணணும், அதுக்காக என்ன பண்ணணும், நம்ம சத்தியத்தின் நிமித்தம் தாங்கணும். இப்படி ஒரு சகோதரர் இருந்தாருன்னா, அவர் தான் சத்தியத்துல கரெக்டா எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆகி என்ன பண்றாருன்னு அர்த்தம், நடந்துட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அதுதான் வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. 6ஆம் வசனம். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவை. அப்படின்னா என்ன அர்த்தம், ஓப்பனா பேசணும்னா அதான் ஒழுங்கு. பிரதர் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஓப்பனா பேசக்கூடாது, இது என்ன பண்ணிருக்கலாமே, தனியா பேசலாம். சில விஷயத்த ஓப்பனா தான் பேசணும், சில விஷயத்த தனியா தான் பேசணும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவைப்பட்டது, அப்போஸ்தலனாகிய பேதுருவை எப்படிதான் ரெபுக் பண்ணாரு. ரெபுக் அதுதான், முகமுகமாய் கேபாவை நான் எதிர்த்து நின்றேன். கேபா யார், கேபா அப்படின்னா பாறை, ராக். பிரதான அப்போஸ்தலன், இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த நெருங்கின சீஷன். பரலோக ராஜ்யத்தின் தெருவுகோல்களை யார்கிட்ட தான் கொடுத்தார், அவர்கிட்ட தான் கொடுத்தார். சோ பவுல் சொன்னார், சோ வாட், இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். அதனால என்ன, தவறுதான். புறஜாதிகளுக்கு முன்னாடி இப்படி மாயமானம் பண்ணது சகோதரனே தவறுதான். அந்த இடத்துல ஒரு கேரக்டர் மெச்சூரிட்டி காமிச்சார். யாரு, பேதுரு. என்ன எழுதுறாரு, நம் பிரியமான சகோதரனாகிய பவுல். நாமளா இருந்த என்ன பண்ணி, என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க. எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, என்ன அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாரா பேதுரு? என்ன பண்ணாருங்க? அதுதான் பேதுரு. அப்படியே இப்ப அப்படியே நின்றாரு பாத்தீங்களா, யாரு, அப்போஸ்தலனாகிய அதுதான் பேதுரு. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலனுடைய எழுத்துக்கள் தான் தவறு இழைக்காத தன்மை உடையவை. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலனுடைய எழுத்துக்கள் தான் தவறு இழைக்காத தன்மை உடையவை. ஆனா அப்போஸ்தலர்கள் அல்ல. ஏன்னா அந்த எழுத்துக்களை தேவன் மேற்பார்வையிட்டு இருக்கிறாரு. அப்படி மேற்பார்வையிட்டு கரெக்டா இருக்கிற மாதிரி தேவன் பார்த்தார். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, மாம்சத்துல இருக்கிறாங்க. அவங்க ஆதாமுடைய சந்ததி. அந்த ஜீன் ஃபால்ட் என்ன இருக்கும், அது இன்க்ளூடிங் பவுலுக்கும் என்ன ஆகுங்க, பொருந்தும். சோ வலையில மாட்டாம இருக்கணும்னா இப்படிதான். பவுல் ரொம்ப எல்லாருக்குமே ஃபேவரட்டா இருந்தாரா, பவுல் ஃபேவரட்டா இருந்தாரா? மனுஷன் போன இடத்துல என்னதான் பிரச்சனை தான், கரெக்டா இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் போன இடம்லாம் எங்கதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை தான். அவரு கிடையாது, அவர் சத்தியத்தை தூக்கி பிடிச்சதுனால பிரச்சனை. ஏன்னா கிளியரா சத்தியம்ன்றதுனால சென்சார் மாதிரி எங்கெங்க கண்ணி இருக்கோ என்ன பண்ணிட்டே இருக்கும், காமிச்சிட்டே இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு அழகா நடந்துட்டு போயிடலாம், தைரியமா நடந்து போலாம். ஆனா இல்லைன்னா சென்சார் வேலை செய்யாம போயிருச்சுன்னா
வச்சோன்னா வெடிச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாதுங்க, காப்பாற்ற முடியாது. சோ அதனால அங்க எப்படி அதுல மாட்டிக்கினாங்களோ அப்படி மாட்டாம நம்ம விக்கிரக ஆராதனை இருந்து என்ன ஆயிரணும், எஸ்கேப் ஆயிரணும். அதுதான் சொல்றாரு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விக்கிரக ஆராதனைக்கு என்ன பண்ணுங்க, விலகி ஓடுங்கள். அப்படின்னா சத்தியத்திற்கு எதிரான, தேவனுடைய வசனங்களுக்கு மாறாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள நாம இருந்தோம்னாலே அது பேர் என்னதா அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கிரகம். அப்படி ஒரு சூழ்நிலை தெரியுதுன்னா, அப்படி ஒரு இடம் இருக்குன்னா, அப்படி சில சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களால நம்ம என்ன ஆகக்கூடாதுங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. எல்லாமே விக்கிரகாரம் தான். பணம், பதவி, உலக பிரகாரமான விஷயங்கள், பிள்ளைகள், மனைவி, கணவன், ஆபீஸ், அப்புறம் பிசினஸ், எல்லாமே என்னதான் சிம்பிளான ஒரே விஷயம். ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில ட்ராப் பிராக்டிக்கலா வரும். ஒரு ஆபீஸ்னுடைய எம்டி கால் பண்ணா நம்ம எப்படி எடுப்போம்? அப்படியே என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, போன் எல்லாம் எழுந்து நின்னு பேசுவோம். சில டைம்ல ஒரு கண்ணி எப்படி தெரியுமா, இந்த பிரதரா அப்படின்னு என்ன பண்ணிடுவோம், நாம எடுத்து அட்டன் பண்ண மாட்டோம். அப்புறம் திருப்பி அவருக்கு என்ன கூட பண்ண மாட்டோம். அப்ப அந்த இடத்துல எதை விக்கிரகாரன்னு வச்சாச்சு, எம்டி ஆபீஸ். இதை எதுக்கு வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவைகள் எது வந்தாலும் அதை வெட்டி போட்டுருங்க, அவ்வளவுதான். அதுக்குதான் இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வழி. இல்ல வச்சோம்னா டிராப். எது இப்ப எது டிராப் பிடிச்சிருச்சு நம்மள? ஆபீஸ் என்ன பண்ணிருச்சு, இப்போ பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆக முடியுமா? தேவாலயத்துக்கு போக முடியுமா? ஜெருசலேம் போக முடியுமா? எப்படியுமே போக முடியாது. அதாவது ஏதோ பெயர் கிறிஸ்தவத்துல இருந்து வெளியே வந்துட்டா நம்ம டிராப்ல இருந்து எஸ்கேப் பண்ணணுன்றது கிடையாது. சில டைம்ல பிள்ளைகள் மேல சில பேர் பயங்கரமா விக்கிரகாரம் வச்சிருவாங்க. அவ்வளவு அது ஒரு டிராப். மாட்டினா வரவே முடியாது வெளியே. சில பேருக்கு படிப்பு விக்கிரகாரனா மாறிடும். சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு தேவனுடைய உண்மையான அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா மாட்டவே மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டான ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அப்ப எடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல என்ன வரும், கேரக்டர் அசாசினேஷன். ஏன் தெரியுங்களா, அவங்க டிஃப்ரெண்டான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதுதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த பிரபஞ்சம்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன பண்ணுங்க, நீங்க மறுரூபமாக be you transformed. சோ அப்படின்னா சாத்தான் வேடம் தானே, கண்ணி வச்சிருக்கிறானா? அப்ப கண்ணில மாட்டக்கூடாதுன்னா உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம, do not conform to the pattern of this world. பேட்டர்ன் என்ன அர்த்தம்? பேட்டர்ன்னா அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சிட்டு இருப்பாங்க. இது இப்படிதான் வாழணும். உலகத்தாருடைய பேட்டர்ன் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொல்றாரு, or bend down to this world, do not be entangled with the things of this world. இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் இந்த கண்ணிகளை போய் என்ன பண்ணாதீங்க, நீங்க மாட்டிக்காதீங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய பிரதான டியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னைத்தான் அர்ப்பணிக்கிறது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ராஜ்யத்தின் ஊழியங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது தான். சோ அதுல தப்பித்தவரு கூட என்ன இருக்கக்கூடாதுங்க. அதுல போனோம்னா எந்த பேட்டர்ன் படி வாழ முடியாது, உலகத்துடைய பேட்டர்ன் படி வாழ முடியாது. உலகத்துடைய பேட்டர்ன் என்ன?
நல்லா உலகத்துல பெரிய ஆளாகணும், நல்லா ஒரு கல்யாணம் பண்ணணும், நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்லா அந்த பிள்ளைகளுக்கு பணம் சேர்க்கணும், உலகத்துல அதாவது ஊர்ல ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கணும், அதுக்கப்புறம் வயசாகும், அப்புறம் என்ன ஆயிடணும், செத்து போயிடணும். இந்த பேட்டர்னுக்கு அப்படியே ஆப்போசிட் பேட்டர்ன் நிற்கணும். அப்படி நின்னா எப்படி தெரியும், நாம மட்டும் ஆக்வர்டா தெரியும். யாருக்கு? எல்லாருக்கும் ஆக்வர்டா தெரியும். யார் மாதிரி தெரியும்னு பாத்தீங்கன்னா வித்தியாசமான பிறவியா தெரியும், ஒரு அந்நியனா தெரியும், ஒரு ஏலியனா தெரியும். நம்ம ஏலியனா வேற்று கிரக வாசி. வேற்று கிரக வாசின்னா நீ என்ன பூமி இல்லாத மாதிரி என்ன ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறிய? அப்ப வேற்று கிரக வாசியை எப்படி பார்ப்பாங்க? ஆனா நாம வேற்று கிரக வாசியா? ஆமா. நம்மளுடைய கிரகம் என்ன? இங்க அம்பாசடரா தான் இருக்கும். நாம யோசிச்சு பாருங்க. அப்படியே ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா தான் கண்ணில என்ன பண்றோம்னு அர்த்தம், மாட்டாம நம்ம போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்படி கண்ணில மாட்டாம இருந்தோம்னா நம்மளுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திற்குள் என்ன இருக்கணும், போயிருக்கணும். நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய குறிக்கோள்கள், நம்மளுடைய லட்சியங்கள் எல்லாமே மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்குரிய விஷயங்கள்லயே இது எல்லாம் இருக்கணும். நம்ம லட்சியம் என்ன? வாட் இஸ் யுவர் எய்ம், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? எய்ம் ஆம்பிஷன் என்ன? அவ்வளவுதான். பரலோகம் போறது வேற ஏதாவது எய்ம் ஆம்பிஷன் இருக்கா? அது நடுவுல வேற ஏதாவது இருந்துச்சுன்னா கண்ணில மாட்டி இருக்கணும் அர்த்தம். ரீச் த மென்டல், இது கண்ணில மாட்டாம போறது எந்த மாதிரி ஆட்டிடியூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீச் த மென்டல் ஆட்டிடியூட் இன் விச் டிவைன் ரெகுலேஷன்ஸ் ஆர் நாட் கிரீவியஸ் பட் ரியல்லி ஜாயஸ். கண்ணில மாட்டாம நம்ம சத்தியத்தின் அடிப்படையில் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளுடைய மனது, நம்மளுடைய சிந்தைகள் ஒரு நிலைமைக்கு வரும். அந்த நிலைமையில இருக்கக்கூடிய சிந்தை தேவன் சில ஒழுக்க விதிகளை, சில ஒழுங்குகளை, சில ரெகுலேஷன்ஸ தேவன் சபைக்கு கொடுக்கும் பொழுது அதை கஷ்டமா ஏத்துக்க மாட்டாங்களாம், அதை சந்தோஷமா ஏத்துப்பாங்க. அதனாலதான் நம்ம மனது எப்பவுமே ஆண்டவர் மேலையும் அவருடைய ஊழியத்தின் மேலையும் தொடர்புடைய பரிசுத்தமான சிந்தனைகளே நம்ம சிந்தனைகள் என்ன பண்ண எப்பவுமே இருக்கணும். சோ இப்படி நம்ம மைண்ட் மறுரூபம் ஆக்கப்பட்டு இருந்தோம்னா தான் நம்ம டிஃப்ரெண்டான ஸ்டாண்டை எடுத்து வச்சு எங்க டிராவல் பண்ணி இருக்கோம் அர்த்தங்க. நடுவுல எத்தனையோ பேரு என்ன பேசுறது என்ன பண்ண மாட்டோம் வழியில. இப்ப நம்ம எங்க இருக்கிற மாதிரிதான் இப்ப வந்துட்டோமா நம்ம ஜெருசலேம்ல, இல்ல ஸ்டில் தான் பெத்தில் இருக்குமா, போயிட்டு இருக்கிறோமா, வரல. ஆனா நம்ம ஆல்ரெடி மத்திய 24 பார்த்துட்டோம். பாபிலோனு சர்ச்சை விட்டு வர்றது பாபிலோனை விட்டு வர்றது இல்ல. பாபிலோன் சர்ச்சை விட்டு வர்றது பாபிலோனை விட்டு வர்றது இல்லை. அப்புறம் எப்படி திரள் கூட்டம் பாபிலோன் மாற்ற அதே மகாபத்திரத்துல மாட்டுது? அப்படின்னா திரள் கூட்டத்துக்கு என்ன கேரக்டர் ஓட்டிட்டு இருக்கு? பாபிலோனிஷ் கேரக்டர். அதான் லோத் மாட்டார், கடைசியில ஓடியாடுறார். அது முதல்ல எங்க இருந்து வந்திருக்கலாம்? சோதோம் கோமோரால இருந்து வந்திருக்கலாம். சோ அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம? கொஞ்சம் இப்ப எங்க இருந்திருக்கணும்? நம்ம இப்போ எங்க இருக்கிறோம்? தைரியமா சொல்லணும், அந்த நிலைமையை அடைந்தவங்க தான். நான் ஜெருசலேம் தான் இருக்கேன், நான் வந்துட்டேன், எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை. 10 கோத்திரத்துக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லைப்பா. நாளைக்கு 2 கோத்திரமும் கெட்டு போயாச்சு, அதுக்கும் என்ன கிடையாது எனக்கு சம்பந்தம் இல்லாத வாழ்ந்த எசேக்கியல்கள் மாதிரி நாம என்ன பண்ணணும் இருக்கணும். எப்படி பார்த்திருக்கோம் எசேக்கியல? என்னப்பா என்னன்னா வித்தியாசமா பண்றாருப்பா, மனசாட்சி இல்லாத ஆளுப்பா எசேக்கியலு. வைஃப் செத்து போய் கிடக்கு, என்ன பண்ண மாட்டாரு, அழ மாட்டாருப்பா. ஏதான் நம்மளுக்கும் மனைவி உள்ளவன் மனைவி இல்லாதவன், அதோடைய ஆழமான வார்த்தைகள் கூட வாடுறவர்கள் தேவடைய பிள்ளைகள். யோசிச்சு பாருங்க. சோ இந்த இப்படி ஒரு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அழகா ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு படம் போடுறேன். இது என்ன தெரியுங்களா? இந்த படம் இது என்ன பண்றாரு தெரியுதுங்களா? அவரு தெரியுதா?
எல்லாரும் பிளட்ஜ் பண்ணிருக்காங்க, அவர் மட்டும் என்ன பண்ணல அந்த இடத்துல, அந்த படத்துல அவர் மட்டும் பிளட்ஜ் பண்ணல. இது என்ன தெரியுங்களா? இது எந்த விஷயம் தெரியுங்களா? எந்த சம்பவம் தெரியுங்களா? என்ன சம்பவம்? யாருக்கு பிளட்ஜ் பண்ணிருக்காங்க தெரியுங்களா? ஹிட்லர், நாசி படையது. அப்படி எல்லாருமே நின்று இருக்காங்க. யாருக்கு கீழ்படிச்சிட்டு இருக்காங்க? ஹிட்லருக்கு. இந்த மனசு மட்டும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஈடுபாடு இல்லை. ஐயோ எல்லாரும் பண்றாங்களே, என்ன பண்றது? நம்ம வசனத்துக்கெல்லாம் கீழ்படியணும் தான், வாழ்க்கை இப்படி எல்லாம் வாழணும் தான். ஆனா சுத்தி பார்த்து யாருமே என்ன பண்ண மாட்டாங்களே, வாழவே மாட்டாங்களேப்பா அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம என்ன பண்ணல, வரல. we should be this guy. அந்த நபரா இருக்கிறதுக்கு தான் நாம என்ன பண்ணிருக்கோம். அப்படி வாழ்க்கைய வாழறவங்க எங்க இருந்து ஒதுங்கி போயிருவாங்க. ஈவில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அழகாக எஸ்கேப் ஆயிருவாங்க. இவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அப்படி ஒரு விஷயம், கஷ்டமான பிரயாணம் தான். ஆனா உள்ளுக்குள்ள அங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, வலையில மாட்டிட்டு இருக்காங்க, அதனால ஜாலியா இருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்ணல, இன்னும் வலையில மாட்டாம என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காங்க. சோ அதனால தப்பி தவறி கூட இடத்துல மாட்டிடக்கூடாது. நாம வலை இருக்கும், சுத்தி சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வலைகளும் கண்ணிகளும் நமக்கு இருக்கும். அதுதான் அப்படியே 2ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெறி தவறினவர்கள் மிகுதியும் வதை செய்கிறார்கள், அவர்கள் எல்லோரையும் நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்னது? நெறி தவறினவர்கள். அதோடைய வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவால்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரிவால்டர்ஸ் ஆயிட்டாங்களாமா இஸ்ரேல் ஜனங்க. The revolters have gone deep in depravity அப்படின்னு சொல்றாரு. டிப்ரேவிட்டி ஒரு மோசமான நிலைமை. ரிவால்டர்னு என்ன அர்த்தம்? ரிவால்ட் பண்றதுன்னு என்ன அர்த்தம்? ரிவால்ட் பண்றது. சோ அத பண்றாங்களாமா யாருக்கு ஆப்போசிட்டா? தேவனுக்கு ஆப்போசிட். அது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாரு. அதனால நான் என்ன பண்ணுவேன்? என்ன ரிவால்ட் பண்ணாங்க? அப்படியே இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை தேவனிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை தேவனுக்கு சித்தமா இருந்தால் நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. ஆமென். செய்திக்கு தேவனுக்கு நன்றி. நம்முடைய கூடுகையின் முடிவு பாடலாக எனக்காய் தேவன் விட்டவரே என்று தொடங்கும் பாடலை நாம் அனைவரும் இணையதளத்தில் இணைந்து பாடலாம்.
சோறு போகாமல் உன் செய்ததே மயக்கிட்டாலும் மயக்கிடாமல் உன் நாடிடுமே இந்த வழியிலே இயேசு போகும் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஓசியா பாடமும் நம்மை ஒவ்வொரு நாளும் புதிய சிருஷ்டிக்குரிய வளர்ச்சிக்கான ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடியதாக ஒவ்வொரு வாரமும் நமக்கு இருந்து வருகிறது. அதன் அடிப்படையிலே மிஸ்பாவை பார்த்தோம். மிஸ்பான்றது என்ன? வாட்ச் டவர். வாட்ச் டவர் வரக்கூடாம இருக்கிறதுக்கு ஒரு காவல் மலை அது இருந்துக்கு இல்லையா? அதே மாதிரி தாபோரின் தாபோர் எதுக்கு அடையாளம்? மறுரூப மலை இல்லையா? தாபோர் ஒரு புது சிருஷ்டி மறுரூபமாக கூடாதுன்றதுக்கு தாபோர் இருந்துக்குது இல்லைங்களா? என்னன்னா அவர்களுடைய பந்தி அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சா? கன்னி ஆயிடுச்சாம். எப்படி தெரியுங்களா? தேவன் கொடுக்கிற உணவு அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ஆனா புரஜாதிகளுடைய போதனை இருக்குது, அந்த உணவு விஷம், அவங்கள சாக வச்சிடும். ஆனா அவங்க டேபிள் மேல அதுதான் நிறைஞ்சிருச்சாம். அவர்களுடைய ஐக்கிய பந்தி புரஜாதிகளுடைய ஐக்கியமா இருந்துச்சு. கண்ணுக்குட்டி 2 வச்சா என்னாச்சு? புரஜாதிகளுடைய கோட்பாடு.
அந்த கோட்பாடை அவங்க சாப்பிட்டதுனால அவர்களுடைய உணவே அவங்களுக்கு கண்ணி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையான பாயிண்ட்ஸ், எல்லாமே சூப்பர் பாயிண்ட்ஸ். அதை வந்து நம்ம நீதிமொழிகள் 5:27, 5:6 இஆர்வியில் கொஞ்சம் படிங்களேன். அந்த இஆர்வி இப்போ இதில் எடுத்து கொடுப்பா, இது இருக்குது பாருங்க, ஒரே ஒரு பகுதி. நீதிமொழிகள் 27:5-6 இஆர்வியில். வெளிப்படையான விமர்சனமானது வெளிப்படையான விமர்சனமானது மறைத்து வைக்கப்படும் அன்பை விட சிறந்தது. மறைத்து வைக்கப்படும் அன்பை விட சிறந்தது எதுன்னு கேட்டா வெளிப்படையான விமர்சனம். நீ இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிடுறது உள்ள வச்சுனுக்கிற அன்பை விட தாசியம். இதுதான் அகாப்பே. ஒருத்தர் தப்பு பண்றாங்கன்னா அது தப்பு, ரைட்டுனா ரைட்டு, உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லது என்றும் சொல்லுங்கள். அப்படியே கண்டினியூ பண்ணு. உனது நண்பன் சில நேரங்களில் உன்னை புண்படுத்தலாம். உனது நண்பன் சில நேரங்களில் புண்படுத்தலாம். யார்? உண்மையான ஒரு நண்பன், சகோதரன் வச்சுக்கலாம். ஆனால் அதை விரும்பி செய்யவில்லை. அந்த சகோதரன் அதை என்ன பண்ணலையா? விரும்பி செய்யவில்லையா? எதிரியோ வித்தியாசமானவன். எதிரியோ வித்தியாசமானவன். அவன் உன்னிடம் கருணையோடு இருந்தாலும் காயப்படுத்தவே விரும்புவான். உங்ககிட்ட அவன் அன்பு காட்டுற மாதிரி அவனுடைய வார்த்தைகள் தேன் மாதிரி ஒழுகும், என்ன மாதிரி மிருதுவா இருக்கும். ஆனா காயப்படுத்தவே விரும்புகிறான். என்ன மாதிரி வசனம் பாருங்க. தேவன் அவருடைய அளவற்ற இரக்கத்தை, அதாவது என்னன்னா பவர்ஃபுல் பிரேயர் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே கொதிக்கும். அதுல என்ன சிக்கல்னா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை பாஸ்டர் மூலம் ஊழியக்காரர்கள் மூலம் கேட்கிறீர்களோ அதை நான் தருவேன் அப்படின்னு சொன்னாரா இயேசு கிறிஸ்து? என்ன சொல்லியிருக்காருங்க? என் நாமத்தினாலே பிதாவிடம் நீங்கள் எது கேட்கிறீர்களோ அதை கொடுப்பாருனாரு சீஷர்களுக்கு. நாம சீஷரா இருந்தா தான் நான் கேட்போம் இயேசு கிறிஸ்து மூலமா. வேஷரா இருந்தாக்கா பாஸ்டர் மூலமா தான் கேட்கணும். சீஷருக்கும் வேஷருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சீஷர் மாதிரி வேஷம் போடுறவங்க பாஸ்டர் மூலமாவும் ஊழியக்காரங்க மூலமா தான் கேட்பாங்க. ஏன்னா நமக்கு அப்பாவுக்கு என்ன தகராறு? வாய்க்கால் தகராறா இல்ல வரப்பு தகராறா? என்ன பிரச்சனை நம்ம கேட்க வேண்டியது தானே அவர்கிட்ட. நீ எனக்கு ஜபம் பண்ணு அப்படின்னு. அதெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு அர்ச்சகரு, ஒரு விசுவாசி, கடவுள், இன்னும் ஒரு லாஜிக் வச்சுன்னுக்குறாங்க புறஜாதி கோட்பாடுல. அதே லாஜிக்கை கொண்டு வந்து ஒரு விசுவாசி, பாஸ்டர், கடவுள் அப்படின்னு வச்சுக்கினாங்க. யார் கடவுள்ன்றதை பத்தி பேசினா அது வில்லங்கம். வில்லங்கம் கிடைக்காது அது, ஆனா வில்லங்கம். ஆனா யோசிச்சு பாருங்க, விசுவாசி, இயேசு கிறிஸ்து, தேவன், இதுதான் ஆர்டர். இயேசு கிறிஸ்து மூலமா எதை கேட்டாலும் பிதாவாகி தருவார், தேவன் தருவார், அவ்வளவுதான். இத வந்து கேட்கறதுக்கு கஷ்டம். யாரு இஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அவ்வளவுதான். தேவத்தாமே நம் அனைவரையும் இப்படிப்பட்ட ஓசியா பாடங்கள் மூலமாக இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்குரிய இறைவன் கீதங்களை நம்முடைய சகோதரர் அருள் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கான இறைவனின் ஆதார வசனம் எபிரேயர் 13:6. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. விளக்கம்: கர்த்தருடைய எளிமையும் சிறுமையுமானவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எத்தனை தீமைகள் தாக்கினாலும் அமைதியாக இருப்பதைக் கண்டு உலகம் அடிக்கடி ஆச்சரியமடைகிறது. தேவனை மகிமைப்படுத்தி உலகில் ஏற்படும் எந்த சோதனை துன்பங்களையும் ஞானமாக தைரியமாக சந்தித்து அவருடைய கிருபைகளை பிரசித்தப்படுத்தி நாம் கிறிஸ்தவர்கள் பரலோக ராஜாவின் பிரதிநிதிகள் என்பதை காண்பிக்க வேண்டும். நம்முடைய உபத்திரவங்களை எல்லாம் சந்தோஷ ஆவியினால் ஏற்றுக்கொண்டு நம்முடைய கர்த்தருக்கு ஏற்ற இருதயமுடையவர்களாய் இருப்பதற்கு இந்த உபத்திரவங்கள் அவசியம் என்று உணர வேண்டும். நமக்கு எந்த மனுஷருடைய பயமும் தேவையில்லை. பயம் கண்ணியை வருவிப்பதால் நாம் அதை மேற்கொள்ள வேண்டும். அவரது சித்தமே நமது சித்தம். நம்முடைய சொந்த பலத்தினால் இதையெல்லாம் நிறைவேற்ற முடியாது.
ஆனால் தேவ பலத்தால் மட்டுமே எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். பலவீனமான அழிந்து போகிற மனுஷனுக்கல்ல என்றும் இருக்கவராகவே இருக்கின்ற ஜீவனுள்ள தேவனுக்கே பயப்படும்படி போதிக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாயும் ஆட்டை போல அடக்கம் உள்ளவர்களாயும் புறாவை போல் கபடற்றவர்களாயும் இருப்பார்கள். இந்த அடக்கமும் கபடற்ற தன்மையும் தைரியமும் சாந்தமும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அவசியம் இருக்க வேண்டிய குணலட்சணங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தையை வழிநடத்துவார். நம்முடைய முடிவு ஜபத்தில் நம்முடைய சகோதரர் பாபு அவர்கள் வழிநடத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சேலம் மூப்பர் பாபு அவர்கள் நம்மை ஜபத்தில் வழிநடத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். செபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் நெடிய சாந்தமும் பொறுமையும் தயவும் அன்பும் நற்குணம் நிறைந்த ஒன்றான மெய்தவனாகிய எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த அருமையான நிறைவான வேளையிலே தந்தையே, விடை பொற்பாதங்களுக்கு இயேசுவின் நாமத்தின் மூலம் கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். அதே போல உங்களுடைய நேசகுமாரன், என் ஆண்டவர், என் இரட்சகர், என் மீட்பர் கல்மலையாக இயேசு கிறிஸ்து, தேவனால் அனுப்பப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து இயேசுக்கும் கோடா கொடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரலோக தந்தையே, அதே போல இங்க கூடி வந்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிற சுவாமி. தகப்பனே, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதில் எங்கள் மனதில் பதிய வைத்து அதில் நாங்கள் விசுவாசித்து நாங்கள் எங்களுடைய ஓட்டங்களை ஓட தேவன் எங்களுக்கு பரலோகத்திலிருந்து உம்முடைய பலத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து உதவ வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தின் மூலம் கெஞ்சி மன்றாடுகிறோம். நாளுக்கு நாள் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே சத்தியத்துல விருத்தி அடைய தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் உம்முடைய பொற்பாத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. தகப்பனே, இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டு தேவனுடைய அந்த மகத்துவமான சத்தியத்தை, அந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை சகல ஜனங்களுக்கும் அறிவிக்க தேவன் எங்களுக்கு ஆண்டவரே பரலோகத்திலிருந்து அந்த ஒத்தாசை தரும்படியாக இயேசுவின் நாமத்தின் மூலம் கெஞ்சி மன்றாடுகிற சாமி. இந்த மட்டும் காத்த தேவன் இனிமேலும் எங்களை காத்திடும்படியாக செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் இரட்சகரும் மேய்ப்பரும் கல்மலையாக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உம்முடைய பொற்பாதம் பணிந்து பணிவோடு வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இணையதளத்தில் இணைந்துள்ள அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.